ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கல. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமாக வரதா இருந்தால் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அன்னபூரணியோட குடும்பம். ஏன்னா எப்படியோ ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஸ்னேகா. அதுவே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் இல்லையா? அப்புறம் இவங்களும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் மகா வருவாங்க. அக்கா இது மாதிரி எப்படியோ ஒரு சூழ்நிலையில் 2 பேருக்கும் காயத்ரிக்கு இசைக்கு கல்யாணம் நடந்துடுச்சு. அதனால் அவங்க 2 பேருமே திருச்செந்தூர் கோவிலுக்கு அமைச்சிக்கலாம்க்கா, என்னோட வேண்டுதலுக்கு அதுன்றாங்க. அவங்க போயிட்டு வரட்டு வேணுவாங்க. இங்கே பாரு, என்ன சூழ்நிலையில் அவங்களுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு தெரியல. இப்போ போயிட்டு வர சொன்னால் எப்படி? வேண்டாம் மகான்றாங்க. மகா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் காயத்ரி கிட்ட சொல்லுங்கக்கா, காயத்ரி கேட்பான்றாங்க. சரி ஓகேன்னு வாங்க. ஆனால் பைரவி என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாம் ஏன்னா காயத்ரி விருப்பம் இல்லாமல் உங்களுக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ என்னடனா நீங்கள் கோவிலுக்கு போக சொன்னால் அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய சங்கடமாயிடும். அதனால் இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க அத்தை, நம்ம அப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே சிந்து காயத்ரியோடைய நிலைமையை நினச்சி சிந்து பைரவி ஃபீல் பண்ணுறாங்க. அதோடு இந்த ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.